3 நாள் பயணமாக சற்று நேரத்தில் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வரவுள்ள நிலையில் அவரது பயண விவரங்கள் தொடர்பாக எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் பிரின்ஸ், பிரதமரினுடைய பயண விவரங்கள், கன்னியாகுமரியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது பிரச்சாரம் முடிவடைந்ததும் பிரதமர் மோடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டு வருகிறார். கடந்த 2014, 2019 ஆண்டுகளில் தேர்தலில் முடிவடைந்த போது அவர் தியானம் மேற்கொண்டார். அதே போன்று தற்பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் அவர் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இன்று முதல் வருகிற 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் தியானம் செய்கிறார். இதற்காக அவர் இன்று வாரணாசியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வருகை தருகிறார். அங்கிருந்து மாலை 4:50 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு வருகிறார். இங்கு அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து இறங்கி பின்னர் மாலை அங்கிருந்து கார் மூலமாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு தளத்திலிருந்து தனி படகு மூலமாக கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அங்கு முதலில் விவேகானந்தர் சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்துகிறார். பிறகு அங்குள்ள தியான மண்டபத்திற்கு சென்று மாலை 6 மணி அளவில் தியானத்தை தொடங்குகிறார். வருகிற 1ஆம் தேதி வரை தொடர்ந்து 3 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதற்காக விவேகானந்தர் மண்டபத்தில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபத்தில் மோடி தங்குவதால் அங்கு 3 அறைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு அறையில் பிரதமர் அலுவலகமும், மற்றொரு அறையில் சமையலறை, மற்றொரு அறையில் பிரதமர் தங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் தங்குவதற்காக தயார் செய்யப்பட்டுள்ள அறை முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திருவள்ளுவர் சிலையை பிரதமர் மோடி பார்த்து மரியாதை செலுத்துகிறார். இதையடுத்து விவேகானந்தர் படகிலிருந்து தனி படகு மூலமாக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு திரும்புகிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி இன்று கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதுபோன்று படகு போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 11 எஸ்பிக்கள் தலைமையில் 4000க்கும் அதிகமான போலீசார் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி வரவுள்ளதை அடுத்து கன்னியாகுமரி உச்சகட்ட பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரின்ஸ், மீனவர்களுக்கு ஏதேனும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? அதோடு விவேகானந்தர் பாறையில் இந்த 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தற்போது பிரதமர் இன்று வருகையை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, கோவளம், சின்னமுட்டம், வாவாத்துறை உள்ளிட்ட மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீன்பிடிக்க செல்லக்கூடாது என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி கடலோர காவல் படையினரும் கடற்படையினரும் கடலோர பகுதிகளில் சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. சுற்றுலா பயணிகளுக்கு காலை 10 மணி வரை விவேகானந்தர் நினைவு மண்டபம் அருகில் செல்ல அனுமதிக்கவில்லை. கோவிலில் அருகே வர அனுமதி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மதியம் 12 மணி அளவில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.